ஓசூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். இப்ப என்ன நிலவரம், அங்க கள விவரங்களை பதிவு பண்ணலாம்? அதாவது ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில கோவசந்திரம் என்ற இடத்துலதான் இந்த விபத்து நடந்திருக்கு. பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில கோபசந்தரம் என்ற இடத்துல முன்னால பாத்தீங்கன்னா அதுல வனப்பகுதி இருக்கு, பேரண்டப்பள்ளி வனப்பகுதி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வாகனங்கள் அந்த கோபசந்தரம் இந்த இடத்துல ஒரு மேம்பால பணிகள் நடந்து வருகிறது. அதனால அந்த பகுதியில வாகனங்கள் மெதுவா செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால அப்போது வாகன விபத்துகள் அந்த பகுதியில நடந்திருக்கு, நடந்து வருகிறது. அதே போலதான் இன்னும் அந்த பாதைக்கு ஊர்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. 4 கார்களும் 2 லாரிகளும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதுல கார்ல பயணித்த அந்த பொதுமக்கள் ஒரு சிலர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார்கள். அவர்களை உடனடியாக அந்த பகுதிக்கு சென்ற அட்கோ போலீசார் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதே நேரத்தில் அந்த விபத்தில் சிக்கிய வாகனங்களை அந்த பகுதியிலிருந்து எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை கிரேன் வாகனங்கள் மூலம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில அந்த பெங்களூரு ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த போக்குவரத்தையும் போலீசார் சீர் செய்யும் பணிகள்ல ஈடுபடுறாங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா ஓசூர்ல சிப்காட்டு, அதே மாதிரி பேரண்டப்பள்ளி, கோபசந்திரம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் 3-4 இடங்கள்ல இதே போல உயர்மட்ட பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இதன் காரணமாக தான் அவ்வப்போது விபத்துகளும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதை சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.